வணக்கம். பல 100 வருஷ காலனி ஆட்சிக்கு அப்புறமா இந்தியா தன்னோட பொருளாதார தலையெழுத்த எப்படி தானே எழுத ஆரம்பிச்சது. இது கிட்டத்தட்ட பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்தோட 5வது பெரிய பொருளாதாரமா வளர்ந்து நிக்கிற ஒரு தேசத்தோட கதை. வாங்க, இந்தியாவோட இந்த பிரமிப்பான பொருளாதார பயணத்தை இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த பயணத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம சந்திச்ச பிரச்சனையின் ஆணிவேர பார்க்கணும். தாதாபாய் நவ்ரோஜி சொன்ன அந்த செல்வச் சுரண்டல், அதாவது ட்ரெயின் ஆஃப் வெல்த் தான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, இந்தியா ஒரு செழிப்பான பண்ணை மாதிரி. ஆனா அந்த பண்ணையில விளையிற எல்லாமே லண்டன்ல இருக்கிற சந்தைக்கு போயிடுது. பண்ணையோட சொந்தக்காரனுக்கு எதுவுமே மிஞ்சல. இப்படிதான் இந்தியாவோட செல்வம் பிரிட்டனோட தொழில் வளர்ச்சிக்கு திருப்பி விடப்பட்டது. இதுதான் நாம சரி செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. நம்மளோட இந்த அலசல் 5 முக்கியமான அத்தியாயங்கள பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல காலனி ஆதிக்கத்துக்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைச்சது. 2வது 5 ஆண்டு திட்டங்கள் மூலமா ஒரு தேசத்தை எப்படி வடிவமைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய சீர்திருத்தங்கள், இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருந்த சிந்தனைகள். கடைசியா இன்னைக்கு இருக்கிற 2 விண்ண முகங்கள் கொண்ட இந்தியாவை பத்தி பார்க்க போறோம். முதல் அத்தியாயம் காலனித்துவ மரபு. நம்மளோட எதிர்கால திட்டங்களுக்கு நம்ம கடந்த காலம்தான் அடித்தளம். அதனால நாம எங்கிருந்து ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காலனித்துவம்னா என்ன? இது வெறும் அரசியல் ஆதிக்கம் மட்டும் கிடையாது. இது ஒரு முழுமையான பொருளாதார கட்டுப்பாட்டு சிஸ்டம். இதுல ஆளுற நாடு தன்னோட சொந்த லாபத்துக்காக மட்டுமே காலனியோட கொள்கைகளை தீர்மானிக்கும். இதனால அடிமைப்பட்ட நாட்டோட எல்லா வளங்களும் சுரண்டப்படும். துரதிர்ஷ்டவசமா 200 வருஷமா இதுதான் இந்தியாவோட நிஜமா இருந்துச்சு. இந்த சுரண்டல் கூட ஒரே மாதிரி நடக்கல. அது 3 கட்டங்களா காலத்துக்கு ஏத்த மாதிரி உருமாறிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகத்துல தங்களோட ஏகபோக உரிமையை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டனோட தொழிற்சாலைகளுக்கு இந்தியாவை ஒரு பெரிய சந்தையா மாத்தினாங்க. கடைசியா ரயில்வே மாதிரி திட்டங்கள் மூலமா இந்தியாவோட பணத்தையே பிரிட்டனோட நலனுக்காக பயன்படுத்தினாங்க. இது ரொம்பவும் திட்டமிட்டு கணக்கு போட்டு செஞ்ச ஒரு சுரண்டல். பிரிட்டிஷ்காரங்க தங்களோட வருமானத்தை அதிகப்படுத்த என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்மளோட நில உடைமை முறையே மொத்தமா மாத்திட்டாங்க. ஜமீன்தாரி, மஹல்வாரி, ரயத்வாரின்னு இந்த 3 முறைகளோட ஒரே நோக்கம் விவசாயிகள் கிட்ட இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வரிய வசூலிக்கிறது தான். இந்த சிஸ்டம்ஸ் இந்திய விவசாயத்தோட முதுகெலும்பையே உடைச்சு பெரிய பஞ்சங்களுக்கு வழிவகுத்துடுச்சு. இந்தியாவோட பாரம்பரியமான கைவினைத் தொழில் பிரிட்டிஷ் கொள்கைகளால அழிக்கப்பட்டுச்சு. சரி, ஒரு துறை அழிஞ்சு போச்சு, அதனால என்ன பெரிய பாதிப்பு வந்துரும் நீங்க கேட்கலாம். ஆனா அதோட விளைவு நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. பதில் இங்கதான் இருக்கு. கைவினை தொழில்கள் அழிஞ்சதால லட்சக்கணக்கான மக்கள் வேலையில்லாம மறுபடியும் விவசாயத்துக்கே திரும்ப வேண்டிய கட்டாயம். இது விவசாயத்துறையில தேவையில்லாத ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்குச்சு. அதாவது 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை 10 பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் மறைமுக வேலையின்மை. இந்த மாதிரியான ஒரு ஆழமான பிரச்சனையை சரி செய்யதான் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு திட்டமிட்ட பொருளாதாரம் நமக்கு அவசியமா இருந்துச்சு. சரி, இப்போ நாம தீர்வு கட்டத்துக்கு வரோம். 2வது அத்தியாயம் ஒரு தேசத்தை வடிவமைத்தல். காலனித்துவத்தால சிதைஞ்சு போன ஒரு பொருளாதாரத்திலிருந்து ஒரு புது பொருளாதாரத்தை உருவாக்க இந்தியா செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான முயற்சி தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள். இது ஒரு புது தேசத்தையே செதுக்கிற ஒரு பெரிய சிற்ப வேலை மாதிரி. இந்தியா தேர்ந்தெடுத்த பாதைக்கு பேரு கலப்பு பொருளாதாரம். இத 2 டிரைவர் இருக்கிற ஒரு கார் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பொதுத்துறை, தனியார் துறைன்னு 2 டிரைவர்களும் சேர்ந்து தான் குறைவான வளங்களை வச்சு இந்த தேசத்தை முன்னோக்கி ஓட்டிட்டு போனாங்க. முக்கியமான தொழில்களை அரசாங்கம் பார்த்துக்கும், மத்தத பிரைவேட் பார்த்துப்பாங்க. இது அந்த காலகட்டத்துல ரொம்ப அவசியமான ஒரு யுக்தியா இருந்துச்சு. முதல் 10 வருஷ திட்டமிடல் 2 முக்கியமான மாடல்களை அடிப்படையா வச்சிருந்தது. முதல் திட்டம் ஹாரிட் டோமர் மாடலை பின்பற்றி உடனடி தேவையான உணவு பாதுகாப்புக்காக விவசாயத்துல கவனம் செலுத்துச்சு. ஆனா 2வது திட்டம் மஹாலனோபிஸ் மாடலோட அடிப்படையில நீண்டகால வளர்ச்சிக்காக கனரக தொழில்களுக்கு அடித்தளம் போட்டுச்சு. இது ரொம்பவே துணிச்சலான முக்கியமான ஒரு கொள்கை மாற்றம். முதல் கட்ட திட்டங்களை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம், அதாவது 1951 56 வரை நாட்டு பிரிவினை, பஞ்சம், இதனால ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையை சமாளிக்கிறது தான் முதல் நோக்கம். அதனால விவசாயம், நீர்ப்பாசனம், மின்சார உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பக்ரானங்கள் மாதிரி பெரிய அணைகள் கட்டப்பட்டது இந்த நேரத்துல தான். இது எதிர்பார்த்ததை விட நல்ல வளர்ச்சியை கொடுத்து ஒரு பெரிய வெற்றியா அமைஞ்சது. அடுத்து வந்த 2வது திட்டம் 1956 61 வரை கனரகத் தொழில்களை உருவாக்குறதுல கவனம் செலுத்துச்சு. மஹலனோபிஸ் மாடல் படி ஒரு நாட்டோட நீண்டகால வளர்ச்சிக்கு ஸ்டீல் மெஷினரி எல்லாம் ரொம்ப முக்கியம். பிலாய், துர்காப்பூர் மாதிரி இடங்கள்ல ஸ்டீல் ஆலைகள் உருவாக்குனாங்க. ஆனா இறக்குமதி அதிகமானதால அந்நிய செலாவணி பற்றாக்குறை வந்துச்சு. 3வது திட்டம் 1961 66 வரை இந்திய பொருளாதாரத்தை தற்சார்பு நிலைக்கு கொண்டு போகணும்னு இலக்கு வச்சாங்க.
ஆனா துரதிர்ஷ்டவசமா 1962ல சீனாவோடவும் 1965ல பாகிஸ்தானோடவும் நடந்த போர்கள் பாதுகாப்பு செலவுகளை அதிகமாக்கி திட்டத்தையே பாதிச்சுது. கூடவே ஒரு பெரிய வறட்சியும் வந்துச்சு. இதனால இந்த திட்டம் தோல்வியில முடிஞ்சது. இந்த நெருக்கடியால 1966லிருந்து 69 வரைக்கும் 5 ஆண்டு திட்டங்களுக்கு பதிலா திட்ட விடுமுறை அறிவிச்சு வருடாந்திர திட்டங்களை செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்த திட்டங்கள் சமூக இலக்குகள்ல கவனம் செலுத்திச்சு. 4வது திட்டம் 1969லிருந்து 74 வரை ஸ்திரத்தன்மையோட வளர்ச்சி மற்றும் தற்சார்பை குறிக்கோளா வச்சிருந்தது. இந்திரகாந்தி ஆட்சியில 14 பெரிய வங்கிகளை தேசியமயமாக்குனது இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆனா 1971 போர், எண்ணெய் விலை உயர்வு காரணமா வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்ல. 5வது திட்டம் 1974லிருந்து 79 வரை கரீபி ஹட்டாவோ, அதாவது வறுமையை ஒழிப்போங்கிற முழக்கத்தோட வறுமை ஒழிப்ப முதன்மை நோக்கமா கொண்டு வந்துச்சு. ஆனா அரசியல் மாற்றங்களால இந்த திட்டம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மொரார்ஜி தேசாய் அரசால நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்த 6வது திட்டம் 1980லிருந்து 85 வரை திரும்பவும் இந்திரா காந்தி தலைமையில வறுமை ஒழிப்பு மற்றும் உள்கட்டமைப்புல கவனம் செலுத்துச்சு. இது ஓரளவு வெற்றிகரமான திட்டமா கருதப்படுது. கடைசியா 7வது திட்டம் 1985லிருந்து 90 வரை உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றை மையமா வச்சது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுலயும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுலயும் இது கவனம் செலுத்துச்சு. இதுதான் 1991 சீர்திருத்தங்களுக்கு முன்னாடி வந்த கடைசி திட்டம். சரி, இப்போ இந்தியாவோட பொருளாதார கதையில அடுத்த ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைக்கு வரும். 3வது அத்தியாயம், மாபெரும் சீரமைப்பு. 1991ல ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியும் அதைத் தொடர்ந்து வந்த அதிரடியான சீர்திருத்தங்களும் இந்தியாவோட பாதையே மாத்தி அமைச்சது. இந்த சீர்திருத்தங்களை சுருக்கமா எல்பிஜின்னு சொல்லுவாங்க. எல் லிபரலைசேஷன், அதாவது தாராளமயமாக்கல். இது ஒரு தொழில் தொடங்க தேவைப்பட்ட அனைத்திணைந்த லைசன்ஸ்கள் கட்டுப்பாடுகளை கொண்ட லைசன்ஸ் ராஜ் முறைய ஒழிச்சுது. பி பிரைவேட்டைசேஷன், அதாவது தனியார் மயமாக்கல். நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த பல அரசாங்க நிறுவனங்களோட பங்குகள் தனியாருக்கு விற்கப்பட்டது. ஜி குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கல். இது மூலமா இந்திய பொருளாதாரம் வெளிநாட்டு வர்த்தகத்துக்கும் முதலீட்டுக்கும் முழுமையா கதவை திறந்து வச்சுது. இந்த சீர்திருத்தங்களோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு விளக்க இந்த ஒரே ஒரு நம்பர் போதும். யோசிச்சு பாருங்க, 1991ல சில வார இறக்குமதிக்கு கூட பணம் இல்லாம திவாலாகிற நிலைமையில இருந்த இந்தியா 2022ல $600 பில்லியன் அதிகமான அந்நிய செலாவணி கையிருப்பு வச்சிருந்தது. இது எவ்வளோ பெரிய மாற்றம்! சீர்திருத்தங்களுக்கு அப்புறம் திட்டமிடுற முறையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. 60 வருஷத்துக்கும் மேல செயல்பட்ட திட்டக்குழு கலைக்கப்பட்டது. ஏன்? ஏன்னா டெல்லியில இருந்து மேலிருந்து கீழ் ஆர்டர் போடுற மாதிரி நிதி ஒதுக்கி திட்டமிடுறது மாறிட்டு வர இந்தியாவுக்கு செட் ஆகல. அதனால 2015ல நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. இது மாநிலங்களுக்கு ஆர்டர் போடுற அமைப்பு இல்ல, அதுக்கு பதிலா மாநிலங்களோட சேர்ந்து வேலை செய்யற ஒரு அறிவு மையமா, ஒரு வழிகாட்டியா மாத்தப்பட்டது. 4வது அத்தியாயம், வழிகாட்டும் தத்துவங்கள். இந்தியாவோட பொருளாதார கொள்கைகள் வெறும் நம்பர்ஸ் வச்சு மட்டும் உருவாக்கப்படல. அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய சிந்தனையாளர்களோட தத்துவங்கள் இருந்துச்சு. அவங்கள பத்தி இப்ப பார்க்கலாம். மகாத்மா காந்தியோட பார்வை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அவர் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை விட கிராமப்புற தற்சார்பு பொருளாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். ஒவ்வொரு கிராமமும் அதுக்கு தேவையானதை தானே உற்பத்தி செஞ்சுக்கணும்னு சொன்னார். சமூக நீதி தான் உண்மையான பொருளாதாரங்கிறது அவரோட தத்துவம். டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்தியாவோட நிதி அமைப்புக்கு அடித்தளம் போட்டவங்கள ரொம்ப முக்கியமானவர். இன்னைக்கு நாம பார்க்குற இந்திய ரிசர்வ் வங்கியோட உருவாக்கத்துக்கு அவரோட கருத்துக்கள் தான் அடிப்படையா இருந்துச்சு. நாட்டோட முக்கிய தொழில்களை தேசியமயமாக்குறது, மாநிலங்களுக்கு நிதியை சரியா பகிர்ந்தளிக்கிறது மாதிரி அவரோட பல தொலைநோக்கு பார்வைகள் இன்னைக்கும் விவாதிக்கப்பட்டு வருது. நோபல் பரிசு வாங்கின பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் வளர்ச்சிங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுத்தாரு. ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது அதோட ஜிடிபி மட்டும் கிடையாது, அந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற கல்வி, சுகாதாரம், சுதந்திரம் இதையெல்லாம் பொறுத்து தான் இருக்குன்னு சொன்னாரு. இதுக்கு திறன் அணுகுமுறை அல்லது கேப்பபிலிட்டி அப்ரோச்னு பேரு. இப்போ நாம இறுதி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். 5வது அத்தியாயம், இருவேறு இந்தியாக்கள். இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட உண்மையான சித்திரத்தை புரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்கிற தீவிரமான முரண்பாடுகளை நாம பாட்டே ஆகணும். இந்த முரண்பாட்டை பாருங்க. ஒரு பக்கம் இந்தியா உலகத்தோட 5வது பெரிய பொருளாதாரமாவும் ரொம்ப வேகமா வளர்ற நாடாவும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் வறுமையில வாழ்றாங்க. சில மாநிலங்கள் வளர்ச்சியில ரொம்ப பின்தங்கி இருக்கு. பொருளாதாரம் வளர்ந்தாலும் அந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி போதுமான வேலைவாய்ப்புகள் உருவாகலைங்கிற ஒரு கவலையும் தொடர்ந்து இருக்கு. ஆக நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு உலக சக்தியா மாறணுங்கிற லட்சியத்துக்கும்
நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த வளர்ச்சியோட பலன்கள் போய் சேரணுங்கிற தேவைக்கும் நடுவுல இந்தியா எப்படி ஒரு சமநிலையை உருவாக்கப் போகுது? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்தியாவோட எதிர்கால பயணத்தையே தீர்மானிக்கப் போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?